ஸ்ரௌதத்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் ஏன சூத்ரிதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகணசே நமக. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதாம். யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத்மஜம் அகல்மஷம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்காஷமா சிவாதாத்ரி சுவாகாசுதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருபியோ நமக. விகனச மகா குருவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் மங்களகரமான மன்மத வருடம் மார்கழி மாதம் 25ஆம் தேதி 10/1/2016 ஞாயிற்றுக்கிழமையான இன்று பல நல்ல தெய்வீக ஆன்மீக விஷயங்களை பார்க்கலாம். கோயில்களில் நம்ம ஆலய வழிபாட்டு நிறைய காரணங்களால் போய் பரிகாரங்கள்லாம் பண்ணுறோம். கோயிலுக்கு போகிறோம், பரிகாரங்கள் பண்ணுறோம். இதில் சிறப்பான ஒரு விஷயம் சொன்னால் எல்லாரும் விரும்பி செய்யக்கூடிய ஒரு விஷயம் அன்னதானம். எத்தனையோ தேவதா பூஜைகளில் அன்னதானம் முக்கிய பங்கு வகிக்கிறது. இப்போ நீங்கள் ஒரு மந்திரத்தை ஜபிக்கிறீங்க ஒரு சித்தியை குறித்து அப்படின்னா அந்த மந்திரம் சித்தி அடைகிறதுக்கு இந்த அன்னதானமும் ஒரு காரணமாக அமையிறது. மந்திரம் சித்தி அடைய அன்னதானமும் காரணமாக அமையிறது. சாதாரணமாக ஒரு ஜபம் எடுக்கும்பொழுது சித்தாரி கோஷ்டம் பார்க்குறது உண்டு. நீங்கள் ஒரு காரியத்தை நினச்சி அந்த காரியம் ஜெயிக்கணும், பிரச்சனை விலகணும் அப்படின்னு பண்ணும்பொழுது சித்தாரி கோஷ்டம் பார்த்து பண்ணுறது உண்டு, சித்தாரி கோஷ்டம் பார்க்காம பண்ணுறது உண்டு. நாம நட்சத்திர உங்களுக்கு வைத்து பார்க்கக்கூடிய சித்தாரி கோஷ்டம்ன்றது ஒரு தனி கலை. ஆனால் அதே நேரத்தில் சில காரியங்களுக்காக செய்யக்கூடிய ஜபம் வேறு. இப்போ உதாரணம், விநாயக பெருமானோட ஜபம் பண்ணுறீங்க விக்னங்கள் விலகிறதுக்கு. சத்ரு பயம் இருக்குது, ஆஞ்சநேயர் ஜபம் பண்ணுறீங்க. கல்வி நன்னா வரணுன்னா சரஸ்வதி மந்திரம் ஜபிக்கிறோம், சாரஸ்வத பிரயோகம் சொல்வார். அதுவே சூரியனி துர்கையோட மந்திரங்கள்லாம் நிறைய இருக்குது, பிரத்யங்கரா மந்திரங்கள் இருக்குது. இப்படி மந்திரங்களை காரண காரியங்களுக்காக ஜபிக்கிறது உண்டு. சாதாரணமாக புதன் தசைனா விஷ்ணு சாஸ்திரம் நம்ம பாராயணம் பண்ணுவோம், இது ஒரு வகை. இப்படி இந்த ஜபம் பண்ணும்பொழுது எவ்வளோ ஜபம் பண்ணுறீங்களோ அந்த ஜபம் பண்ணதில் 10ல் 1 பங்கு ஹோமம், 10ல் 1 பங்கு உங்களுக்கு தர்ப்பணம் அப்படின்னு வரும், 10ல் 1 பங்கு அன்னதானம்னு வரும். இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மந்திரங்களை பிரயோகம் பண்ணுறது. பிரயோகம்ன்றது ஒரு தேவதைகளுக்கு ஏற்ப மாறும். இப்போ உதாரணம் பத்மாவதி யட்சினி மந்திரத்தை ஜபிக்கிறீங்கன்னா இதெல்லாம் படிப்படியாக பண்ணி அன்னதானம் முடித்த பிறகு வன்னி மரத்துக்கு கீழே உட்காந்து இழுப்பு மரத்துக்கு கீழேயோ இரவு நேரத்தில் ஜபிக்கிறது உண்டு. சண்டி நவாட்சரி இருக்குன்னா அதை சாதாரணமாக ஆலமரத்து அடியிலிருந்து பிரயோகம் பண்ணுறது உண்டு. இது மகா பிரயோகங்கள்னு தனியாக சொல்வாள். இப்போ கிருஷ்ண மந்திரங்கள் ராம மந்திரங்களுக்கெல்லாம் எதுவுமே கிடையாது, அதுக்கெல்லாம் எதுவும் பார்க்காம மோட்சத்தை தரக்கூடியது, விருப்பப்பட்டதை தரக்கூடியது, அது ஒரு தனி வகை. எதுக்கு இதை சொல்ல வரோன்னா இந்த அன்னதானம்ன்றது இந்த இடத்துல பங்கு வகிக்கிறது. ஆனால் விருந்து கொடுக்கறது வேறு, அன்னதானம் வேறு. விருந்துன்னு சொன்னிங்கன்னா நம்ம நண்பர்களுக்கு உறவினருக்கு கொடுக்கறது விருந்து. அன்னதானம்ன்றது அறிமுகம் இல்லாதவர்களுக்கும் கொடுக்கறது அன்னதானம். ஆனால் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது அன்னதானம்ன்றது பக்தி உள்ளவர்களுக்கும் பக்தி இல்லாதவர்களுக்கும் யாருக்குன்னா போடலாம். அன்னதானத்தோட தகுதி ஒரு பசி மட்டும்தான். ஆனால் பிரசாதம்னு சொன்னிங்கன்னா அதனோட தகுதியே வேறு. பிரசாதம்ன்றது சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி கொடுக்கறது. பிரசாதத்தை அன்னதானம் மாதிரி கொடுக்க முடியாது. ஆனால் பிரசாதம்ன்றது பசியை போக்குறதுக்காகவும் எடுக்கக்கூடாது, பக்தியோடு சுவீகரிக்கக்கூடியது பிரசாதம். அது துளசியாக இருந்தாலும் சொல்லலாம். அதே நேரத்தில் சில பேர் இந்த சம்பிரதாயங்களை மீறி அன்னதானம் பண்ணுறேன்னு அது வேறு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் பித்ருக்களுக்காக சிரார்த்த திதி கொடுக்குறீங்க, அது மீந்து போனதை பசுக்கு போடலாம், இல்லை கால் படாத இடத்துல போடலாம். ஆனால் அதை அன்னதானம் பண்ணுறேன்னு பண்ண முடியாது. அப்போ அந்த சிரார்த்தம்ன்றது அந்த இடத்துல வராது. அந்த இடத்துல அன்னதானம் வேறு, சிரார்த்த திதி வேறு, ரெண்டுத்தையும் குழப்பிக்கூடாது. அதே நேரத்தில் நீங்கள் சிரார்த்தம் பண்ண முடியலன்றதுனால அன்னதானம் பண்ணுறேன்னு சொன்னால் அதுவும் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா சிரார்த்த திதி பண்ண முடியலன்றதுனால அன்னதானம் பண்ணுறேன்னு சொல்லக்கூடாது. அன்னதானத்தோட பலன் வேறு, சிரார்த்தம் பண்ணுறதோட பலன் வேறு. இப்போ நீங்கள் கயாமாரி க்ஷேத்திரத்துக்கு போவா, ஆனால் அங்கே இப்போ உங்களுக்கு அந்த சிரார்த்தம் பண்ணக்கூடிய விதிமுறைகளும் அன்னதானத்துகளுக்கு சில விதிமுறைகளும் மாறும். காசியில் பண்ணக்கூடிய காலபைரவர் சமாராதனையும் நம்ம யாத்திரை போயிட்டு பண்ணக்கூடிய சமாராதனையும் மாறும். இதெல்லாம் வித்தியாசம் நம்ம நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இப்போ ஒரு சின்ன விஷயம் விளக்கம் சொல்கிறோன்னா, சிரார்த்தம் பண்ணுறீங்க ஒரு இடத்துல போய், ஒரு க்ஷேத்திரத்தில் போய், அங்கே இருக்கக்கூடிய விதிமுறைக்கு உட்பட்டு தான் நம்ம அந்த சிரார்த்தத்தை பண்ணி முடிக்கணும். நீங்கள் கயா மாதிரி இடத்துக்கு போனீங்கன்னா அவளோட உங்களுக்கு சம்பிரதாயங்கள் எல்லாமே மாறும். அப்புறம் சிரார்த்தத்தில் மிகுந்ததை நம்ம மறுபடியும் ருசிக்காக சுட வச்சு சாப்பிடவே கூடாது. சிரார்த்தம் முடிஞ்சிடுச்சுன்னா பாப்பா ராத்திரி சுட வச்சு சாப்பிட்லாமான்னுவான். முதல்ல சிரார்த்தம் முடிஞ்ச ராத்திரி சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. நீங்கள் யாத்திரை போகும்போது சாப்பிட வேண்டிய நிர்பந்தம் வந்தால் அதை மறுபடியும் சூடு பண்ணி சாப்பிடக்கூடாது. அப்புறம் வேறு உணவுகளோடு சேர்த்து பித்ரு சேஷம்னு சாப்பிடவும் கூடாது. இதை அடிக்கடி சொல்லுவோம்.
இப்போ கயா மாதிரி க்ஷேத்திரத்துக்கு போகிறீங்க, ஒரு 4 சப்பாத்தியை பிரசாதம்னு கொடுத்துட்டா, பித்ருக்கள் சேஷம்னு கொடுக்குறா கையில். அங்கே நீங்கள் யாத்திரையில் போகிறீங்க, பசி ஜாஸ்தியாக இருக்குது, சுகர் இருக்குது, சாப்பிட்றோன்னா பக்கத்தில் எங்கேயோ ஹோட்டலில் நிறுத்தி சில பேர் பார்க்குறோம்.